வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மேங்கோ ஃபலூதா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டா இந்த மேங்கோ ஃபலூதா சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கோந்து வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூனு. அதே மாதிரி சப்ஜா விதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூனு. இதை வந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு பக்கம் எடுத்து மூடி வச்சிடலாம். அடுத்து பாசுந்தி, நெக்ஸ்ட்டு வந்து பாசுந்தி ரெடி பண்ணி இதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பாசுந்திக்கு பால், பாதாம் மில்க் பவுடர், சர்க்கரை, கொஞ்சமாக இந்த பிஸ்தா, பாதாம், முந்திரி தேவைப்படும். இப்போ பால் வந்து நல்லா ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காசிடுங்க. அடுத்து வந்து இந்த அணில் சேமியா ரைஸ் சேவை வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இன்னொரு பேனில் அதுவும் நல்லா வேக வச்சு இதுவும் நல்லா இருத்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா காசிடுங்க. இது வந்து நான்ஸ்டிக் பேனில் காசிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அணில் சேமியா நல்லா வெந்து போச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கி இருத்துட்டேன். இந்த பாலை கைவிடாமல் கலரிட்டே இருந்தது. சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எல்லா வேலையும் ஒரே வாட்டி பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து இந்த பாதாம் மில்க் பவுடர், சர்க்கரை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ இந்த ரைஸ் சேவை நல்லா வடித்து எடுத்து இதுவும் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாலை நல்லா கலந்து நல்லா காசிட்டேன். திக்காக காசியிருக்கேன். இப்போ நல்லா அது கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். இப்போ இந்நேரத்துக்கு பிஸ்தா, பாதாம், முந்திரி அந்த நட்ஸு திருவுறதில் சேர்த்து நல்லா திருவி இதில் சேர்த்துட்டேன். இந்த நட்ஸ் திருவுறது வாங்கிக்கோங்க மீஷோலேருந்து, ரொம்ப ஹேண்டியாக நல்லாயிருக்கு. அடுத்து வந்து மாம்பழத்தை தோலெல்லாம் உரித்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பெரிய பெரிய பீஸும் கட் பண்ணிக்கணும், ஏன்னா விழுத அரைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கம்மு நல்லா ஊறிடுச்சு. அந்த விதை சப்ஜா விதை நல்லா ஊறியிருக்கு. மாம்பழம் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கிறது சிலது விழுதாக்கிக்கணும், சிலது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். செரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஐஸ்கிரீம், நீங்கள் வனிலா ஐஸ்கிரீம் இல்லைனா மேங்கோ ஐஸ்கிரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸில் அந்த அரைச்சி வச்சுருக்க மாம்பழம் விழுது ஃபஸ்ட்டு சேர்த்துக்கினேன். சப்ஜா விதை, அதுக்கு மேலே வந்து அந்த கம்மு ஊற வச்சுருக்க அரபிக் கம்மு, கொஞ்சமாக ரைஸ் சேவை, பாசுந்தி ரைஸ் சேவை மேலே பாசுந்தி, அதுக்கு மேலே வந்து நறுக்கி வச்சுருக்க மாம்பழம், இதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் மாம்பழம் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது மேலே செரீஸு, நறுக்கி வச்சுருக்க நட்ஸு எல்லாம் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையான மேங்கோ ஃபலூதா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.